பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன, அது விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க இருக்கோம். அதே போல் விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெரும்பாலும் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோன்னா சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தி திதி அப்படிம்பாங்க. சரி, இந்த விரதத்துக்கு உரியவர் யாருன்னு பார்த்தா கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விநாயகரை நம்மளுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய கடவுளாகத்தான் நாம் கருதி வருகின்றோம். அதுதான் உண்மையும் கூட. அது எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ஒருவர் ஒரு வருடத்திற்கு கடைபிடிக்கின்றார் என்னும் போது கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் தீர்ந்து விடும் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. சரி, இந்த சங்கடஹர சதுர்த்தி எப்போ வரும்னு பார்த்தா பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய சதுர்த்தி திதியைத்தான் சொல்லுவாங்க. அதாவது தேய்பிறை சதுர்த்தி திதியைத்தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா மாதங்கள்லையும் வர்ற சதுர்த்தி திதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாத சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் ஆவணி மாதம் வருகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தியானது மிகவும் சிறப்பு பெற்றதாகவே குறிப்பிடப்படுது. அந்த காலங்களில் சதுர்த்தி திதியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. சரி, இப்போ சங்கடகர சதுர்த்தினால யார் யார் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவபெருமானும் சரி, சக்தி தேவியும் சரி, ராவணனும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவும் சரி இந்த சங்கடகர சதுர்த்தியை கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சில குறிப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. அதே போல் பாண்டவர்களும் சரி அந்த போரில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தியை கடைபிடிச்சாங்க. அதன் மூலமாகவே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடிய விரதமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அது வந்துட்டு பட்டியல் அடங்க முடியாது. இப்போ திருமண தடை இருக்குது, வேலை கிடைக்கல, உடல்நிலை சரியில்லை, சரியான வருமானம் இல்லை, நிலைத்த சந்தோஷம் குடும்பத்தில் இல்லை, ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது சங்கடகர சதுர்த்தியே அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விரதம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படவெல்லாம் தேவையில்லை. அதிகாலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு விநாயகரோட மந்திரத்தை சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சதுமே விளக்கேற்றுறோம். குளிச்சதுக்கப்புறமா விளக்கேற்றினதுக்கப்புறமா விநாயகர் அகவல் உங்களால் பாட முடியும்னா பாடுங்க, அல்லது விநாயகரோட துதி பாடல்களோ வேறு ஏதாவது பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வாய் விட்டு பாடலாம். அல்லது உங்களால் பாட முடியலன்னா வீட்டில் ஒளிநாடாவை ஒழிக்க விட்டு அமைதியாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அந்த பூஜையின் போது பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த வழிபாட்டை ரொம்ப முக்கியமாக செய்யுங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியே இருக்க விநாயகருக்கு போய் செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இல்லைன்னா மஞ்சளில் விநாயகர் பிடித்து பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அந்த மாதிரி மஞ்சள்ல வந்துட்டு பிள்ளையார் செய்து அதற்கு வழிபாடு செய்யலாம். நீங்கள் எந்த விதத்தில் பிடித்து அவரை விநாயகராக நினைத்தாலும் அங்கே அவர் ஆவாகனம் ஆகிவிடுவார். அதே போல உங்க துன்பங்களை போக்கி விடுவார் அப்படிங்கிறதையும் எக்காரணத்து கொண்டும் மறந்துடாதீங்க. இப்ப நம்ம சொன்னது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா அருகம்புல் கொஞ்சமா இருக்குன்னா அருகம்புல்ல வச்சுக்கலாம். வீட்டில் இருக்க விநாயகருக்கு மாலையாக போட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதில் நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ வீட்டில் செய்ய முடியுமோ, வெண்பொங்கல் செய்ய முடியுது, சக்கரை பொங்கல் செய்ய முடியுது, இல்லை எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பழ வகைகள் ஏதாவது இருக்குது, நட்ஸில் இந்த முந்திரி, இந்த திராட்சை, கல்கண்டு இந்த மாதிரி இருக்குது, அதை வந்துட்டு அங்கே நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிரசாதமாக எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். விரதம் இருக்கவங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா அதை காலையில் அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டாம், அப்போ நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சு ஆகணும். அதே போல் என்ன பண்ணலான்னா அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம், அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கலாம். தண்ணீர், பால், பழங்கள் ரொம்ப முடியாதவங்க எடுத்துக்கலாம். முடியும் அப்படிங்கிறப்ப தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. சரி, இப்போ சாயந்தரம் நேரம் ஆயிடுது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு கட்டாயமாக போயிடுங்க. கட்டாயமாக அங்கே சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கும். அங்கே அபிஷேகத்துக்கோ அல்லது அர்ச்சனைக்கோ உங்களால் முடிஞ்சதை அங்கே கொண்டு போகலாம். முடிஞ்சது அப்படின்னா எருக்கம்பூ மாலை வாங்கிட்டு போங்க. ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த எருக்கம்பூ மாலை. விநாயகருக்கு போடுவது அவ்வளவு சிறப்பு. உடன் நீங்கள் அருகம்புல் மாலையும் வாங்கிட்டு போனீங்கனாலும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சதுன்னா சின்னதாக முடியாதவர்களுக்கு வந்து தானம் பண்ணலாம், இல்லை அன்னதானம் பண்ண முடியுதுன்னா வந்திருக்கவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட விரதமானது அங்கே முற்று பெற்று விடுகிறது. அங்கே தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னா வாங்கி நீங்கள் சாப்பிடும் போதே எல்லாமே முடிவு பெற்றுது. நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் உபவாசத்தை முடிச்சுக்கலாம். முறைப்படி வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிறீங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதை ஒரு வருடத்திற்கு சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் முதல் விரதத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் திருப்பியும் மகா சங்கடகர சதுர்த்தி வர்ற வரலும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கணக்காயிடுது. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளேயே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். குறைந்தபட்சம் அந்த ஒரு வருடமாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லையா மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில் ஆரம்பிக்கிறீங்க, திருப்பியும் அந்த சங்கடகர சதுர்த்தி வரும்போது அடுத்த வருடம் வரும்போது நம்ம முடிச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது நல்ல பலன்கள் உண்டாகும். இல்லை சார் நான் கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு நல்ல பலன்கள் தெரியுது, அதனால் நான் தொடர்ந்து அதை கடைபிடிக்கலாமா? தாராளமாக விநாயகப் பெருமானை வழிபடுறதுல யாருமே தவறு சொல்ல மாட்டாங்க. அவர் உங்களுக்கு வேணுங்கிறத வந்துட்டு அவராக வந்து வழங்குவார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் நேர்மையாகவும் பொய் கூறாமலும் அதே போல பிறருக்கு துன்பம் இழைக்காமலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காக்கும் கடவுள் கணபதி, அதே போல எல்லாத்தையும் காத்து வருவார். மற்றவங்களுக்கு துன்பம் செஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை இருக்கிறதுல எந்த பலனுமே இல்லாமல் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியை தவற விடாமல் கடைபிடித்து பழகுங்கள். குறைந்தது ஒரு வருடத்திற்கு வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.